ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எந்த கேட்டகரியில் இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மென், உமன், சில்ட்ரன் இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் கேட்டகரி கொடுத்துட்டு எய்தர் ஆரில் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு ஒரு குரூப்க்கு வந்து நம்ம டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே, இது ஆல்ரெடி நம்ம வந்துட்டு மென் அண்ட் உமனுக்கு சால்வ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? சேம் அதே மாதிரி தான், சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, வாங்க சொல்லித்தரேன். இப்போ நமக்கான சம் பார்த்தீங்கன்னா 2 men or 4 women or 5 children can finish a work in 30 days. Then in how many days the work will be finished if there is 1 man and 1 woman and 1 children சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்ம இதுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி தெளிவாக பாருங்கள். ஜஸ்ட் இவங்க 38 டேஸில் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்களோ அதே தான் இவங்களும் பண்ணியிருக்காங்க, அதே தான் இவங்களும் பண்ணியிருக்காங்க. அப்போ 3 பேர்த்தோட அமௌண்ட் ஆஃப் ஒர்க்கான ஒர்க் ஈக்குவலாக தானே இருக்கும். அப்போ நான் இதை எப்படி எழுத முடியும்னா 2 men equal to 4 women equal to 5 children எழுதிக்கலாம். ஓகே, எனக்கு இப்போ என்ன வேணும்னா 1 man and 1 woman and 1 children எல்லாமே டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் இருக்குது. இதெல்லாமே ஒரே மாதிரி மாற்றணும். சரி, நான் என்ன பண்ணுறேன்னா எல்லாத்தையும் மென்னாக மாற்றுறேன்னு வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் மென்னாக மாற்றுறேன்னா இப்போ நம்ம இதுலேருந்து தான் பார்க்கணும். இதெல்லாமே எல்லாத்துக்குமே எல்லாமே ஈக்குவலாக இருக்குது. மென் வந்துட்டு 2 men 5 childrenக்கு ஈக்குவலாக இருக்குது. அதே மாதிரி 4 women 5 children, 4 women 2 men எல்லாமே ஈக்குவலாக இருக்குது. நம்ம எது வேணுமோ அது தேவைப்பட்ட மாதிரி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு மென் அண்ட் உமன் எடுத்துக்கலாம். 2 men equal to 4 womenனா 1 men என்ன இருக்கும்? ஐம் சாரி, ஏன்னா இங்கே எல்லாமே மென்னாக மாத்திரம்னா இங்கே உமனுக்கு மேலே வேல்யூ வேணும், அதேமாதிரி சில்ட்ரனுக்கு மேலே வேல்யூ வேணும். அப்போது எழுதும் போது 4 women equal to 2 men அப்படின்னா 1 woman வந்துட்டு 2/4 men equal to 0.5 men. கரெக்டாக? இந்த 4 இங்கே வந்துடும். 2/4 1/2 1/2 0.5 men. அதே மாதிரி 5 children equal to 2 men அப்படின்னா 1 children equal to 2/5 men equal to 2/5னா 0 பாயிண்ட் வச்சுன்னா இந்த 20 மாறிடுமா? 20/5 வந்துட்டு 4 men. சொல்கிறது புரிஞ்சுக்கலாம். இந்த கன்வர்ஷன் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்குங்க. ஓகே, இங்கே சப்ஜெக்ட் பண்ணும்போது இந்த 1 men அப்படியே தான் இருக்கும். 1 womanக்கு பதிலாக 0.5 men, 1 childrenக்கு பதிலாக 0.4 men. செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 1.5 0.4 1.9 மென்னுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும். அப்போ 1.9 மென்னுக்கு ஆன்சர் பண்ணால் சூஸ் பண்ணுறது இதில் இருக்கணும், மென்னில் தான் சூஸ் பண்ணணும். ஸ்டார்டிங்கில் மென் எவ்வளோ இருக்குன்னா 2 men. அப்போ M1 டேஸ் பார்த்தீங்கன்னா 38. இப்போ நம்ம சொல்ல வேண்டியது வந்துட்டு M2 வந்துட்டு 1.9. 1.9 எப்படி எழுதலாம்? 19/10 எழுதலாம். டேஸ் எனக்கு தெரியாது. 19 இதில் வந்துட்டு 2 டைம்ஸு 19 இதில் 2 டைம்ஸ் 1.9 வந்துட்டு 19/10 எழுதியாச்சு. 19 வந்துட்டு 30ல் 2 டைம்ஸு 10 2s are 20 20 into 40 days ஆன்சர். ஆன்சர் புரிஞ்சுங்களா? ஓகே, இந்த ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, எல்லாமே டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் இருக்குது. அதுக்காக நம்ம ஒரே கேட்டகரி பண்ணுறதுக்காக நம்மளோட கன்வீனியன்ட் தான். நான் எல்லாம் மென்னாக மாற்றினேன், நீங்கள் எல்லாம் விமனாக மாற்றினாலும் சேம் ஆன்சர் தான் கிடைக்கும். எல்லாமே சில்ட்ரனாக மாற்றினாலும் அதே சேம் ஆன்சர் தான் கிடைக்கும். ஓகேங்களா? நான் எல்லாமே மென்னை மாற்றுறதுக்காக ஆல்ரெடி இருக்க மென்னை அப்படியே வச்சுக்கிறேன், விமனை மட்டும் பார்க்குறேன். இப்போ 4 women வந்துட்டு 2 menக்கு ஈக்குவல்னா அப்போ 1 woman வந்துட்டு 4 கீழே வந்துடும். 2/4 1/2 1/2 0.5 men. தென் 5 children வந்துட்டு 2 menக்குன்னா 1 children வந்துட்டு 2/5னா பாயிண்ட் வச்சுன்னா 20/5 0.4. இதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் எடுத்தாச்சு. இது நான் உங்களுக்கு டேபிள்ஸ் கொஞ்சம் நல்லா தெரியணும், அப்புறம் இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ண தெரிஞ்சுன்னா ஈஸியாக ஆன்சர் எடுத்துக்கலாம். நிறைய ஸ்டெப்ஸ்லாம் எழுத வேணாம்னு சொல்ல வரேன். சரிங்களா? இன்னும் ஒரு சம் இதே மாதிரி சால்வ் பண்ணால் இன்னொரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? சம் பார்த்தீங்க அப்படின்னா 20 men or 24 women or 40 boys can do a piece of work in 12 days by working 8 hours per day. Then how many men to be working with 6 women and 2 boys to complete 4 times of the work in 12 days by working 5 hours per day. ஓகே, இது மீனிங் என்னென்னா ஸ்டார்டிங்கில் வந்துட்டு இந்த 3 குரூப் இருக்குங்களா, யார்கிட்ட தனியாக கொடுத்தாலுமே அவங்க வந்துட்டு கரெக்டாக 8 hours per day ஒர்க் பண்ணி 12 டேஸில் நம்ம ஒர்க் முடிச்சு கொடுத்துருவாங்க. இப்போ நம்மகிட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னா ஸ்டார்டிங்கில் எவ்வளோ ஒர்க் முடிச்சிருக்காங்களோ அந்த மாதிரி 4 times ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த டீம் கூட வந்துட்டு எவ்வளோ மெயின் ஒர்க் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. அவங்க ஒர்க் பண்ணுறது வந்து பெர் ஹவர் 5 hours per day 5 hours ஒர்க் பண்ணணும். ஒர்க் எவ்வளோ டேஸில் முடிச்சு கொடுக்கணும்னா 12 டேஸில். ஓகே, இப்போ இந்த நம்ம சம் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி தெளிவாக நமக்கு தெரியும், சைன் ரூலில் வந்துட்டு சம் சால்வ் பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் கேட்டகரி ரெண்டுமே சேமாக இருக்கணும். உள்ள கேட்டகரி மாறி இருந்துச்சுன்னா ஒரே மாதிரி பண்ணதுக்கப்புறம் தான் சால்வ் பண்ணுவோம் இல்லைங்களா? ஓகே, இப்போ நான் என்னென்னா எனக்கு கொஷினே பார்த்தீங்கன்னா மென்னை பற்றி தான் தெளிவாக கேட்டிருக்கேன். எவ்வளோ மென் வந்துட்டு இவங்க கூட ஒர்க் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க இல்லைங்களா? அப்போல்லாம் நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட்டு பெர் டே 5 hours 12 டேஸில் முடிக்கிறதுக்கு எவ்வளோ மென்னு நான் ஃபஸ்ட்டே கண்டுபிடிச்சி வச்சுறேன்.
அதுக்கப்புறம் ஓவரால் மென் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஜஸ்ட் இவங்களுக்கான மென்னை நான் சப்ஸ்டிட் பண்ணேன்னு வச்சுங்க, எனக்கு தெரிஞ்சிடும் எவ்வளோ மென் இவங்க கூட ஒர்க் பண்ணுறேன்னு. நான் சம் சால்வ் பண்ணுறேன் பாருங்கள். எப்பயும் போல் வந்துட்டு நான் M1 D1 H1 W2 ஓகேங்களா, M2 D2 H2 W1. எனக்கு இந்த டீமை நான் இப்போதைக்கு நான் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. நான் யூஸ்வலாக இந்த ஒர்க்கை வந்துட்டு per day 5 hours ஒர்க் பண்ணி 12 days முடிக்கிறதுக்கு எவ்வளோ மென்னு நான் கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ நான் மென்னுக்கு நான் ஆன்சர் பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு பார்ட்டில் நான் இங்கே சூஸ் பண்ணுறது மென்னு தான் சூஸ் பண்ணோம். ஸ்டார்டிங்கில் எவ்வளோ மென் பார்த்தீங்கன்னா 20, எவ்வளோ டேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 12, ஹவர்ஸ் வந்துட்டு 8, W2 வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4. தென் மென் அப்படியே வச்சுக்கிறேன். D2 பார்த்தீங்கன்னா சேம் 12, H2 வந்துட்டு 5 hours, W1 வந்துட்டு 1. இப்போ இதை சால்வ் பண்ணும்போது இது கேன்சல் ஆகிடும். 5 வந்துட்டு 20ல் 4 டைம்ஸ். இப்போ எனக்கு என்னென்னா 8 4s 32 × 4 128. ஓகே, நம்ம கேட்டிருக்க கொஷின் வந்துட்டு எவ்வளோ மென்னு மொத்தமாக இந்த ஒர்க்கை முடிப்பாங்கன்னு கேட்டால் 128 மென் முடிப்பாங்க. ஆனால் இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த டீம் கூட எவ்வளோ மென் ஒர்க் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. இந்த டீமில் யாராக இருக்கான்னு பாருங்கள், 6 women அப்புறம் 2 boys ஓகேங்களா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஜஸ்ட் ஓவரால் 128 மென்னா. இப்போ இந்த டீமுக்கு மட்டும் மென்னை ரீப்ளேஸ் பண்ணால் எனக்கு தெரிஞ்சிடும். இந்த டீமுக்கு மென்னை ரீப்ளேஸ் பண்ணால் தெளிவாக சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா சம்மில் பாருங்கள், இந்த ஒர்க்கை 20 மென்னோட அமௌண்ட் ஆஃப் இருக்கும், 24 உமனோட அமௌண்ட் ஆஃப் இருக்கும், 40 பாய்ஸோட அமௌண்ட் ஆஃப் ஒர்க்குன்னு இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். இதை என்ன சிம்பிளிஃபை பண்ணும்போது 4 டேபிளில் 5 men 6 women 10 boys. எனக்கு இதில் இந்த விமனுக்கு பதிலாக மென் சப்ஸ்டிட் பண்ணோம், பாய்ஸ்க்கு பதிலாக மென் சப்ஸ்டிட் பண்ணோம். செக் பண்ணி பார்த்தா எனக்கு இங்கே எவ்வளோ விமன் 6 women. அப்போ 6 womenக்கு எனக்கு எவ்வளோ மென்னுனா 5 men. இது கரெக்டாக கிடச்சிச்சு. தென் இங்கே என்ன இருக்குன்னா 10 boys, இது எடுக்கக்கூடாது, எனக்கு மென்னு தான் தேவை, 5 men. இதை சால்வ் பண்ணும்போது 2 boys = 1 man. சொல்கிறது புரிஞ்சுங்களா? ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போனால் 6 விமனுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டிட் பண்ணான்னா 5 men, 2 பாய்ஸ்க்கு பதிலாக எவ்வளோ சப்ஸ்டிட் பண்ணலாம் 1 man. ஓகே, அப்போ இந்த டீமு 6 women and 2 பாய்ஸை வேலைக்கு வச்சுருக்க இடத்துல வந்துட்டு எவ்வளோ மென்னு வச்சுட்டா போதும் 6 men. ஓகேங்களா. அப்போது இங்கே பார்த்தோம்னா ஓவரால் இந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு 128 மென்னு தேவைப்படுது. அப்போ இந்த டீம் கூட எவ்வளோ மென்னு எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுவாங்கன்னா ஆல்ரெடி இந்த டீமுக்கு பதிலாக மென்னை ரீப்ளேஸ் பண்ண 6 men இருக்காங்க. அப்போ நமக்கு ஓவரால் நமக்கு என்ன அடிஷ்னலாக எவ்வளோ மென்னு தேவைப்படுதுன்னா 128 - 6 120 men. அந்த கொஷின் தெளிவாக பாருங்கள். நமக்கு என்ன கொடுத்துருக்கேன்னா இந்த டீம் கூட இந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு எவ்வளோ மென்னு கேட்க கிடையாது. இந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு எவ்வளோ மென்னா இதான் நம்மளோட ஆன்சர். புரிஞ்சுங்களா? இந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு இந்த டீம் கூட எவ்வளோ மென் எக்ஸ்ட்ரா தேவைப்படுறாங்கன்னு. இந்த டீமே பார்த்தீங்கன்னா ஓவரால் 128 மென்னில் வந்துட்டு இந்த டீமே பார்த்தீங்கன்னா 6 மென்னுக்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போ 120லேருந்து 6 போச்சுன்னா ரிமைனிங் எவ்வளோ மென் இவங்க கூட ஒர்க் பண்ணுவாங்க 120 மென் ஒர்க் பண்ணுவோம். சொல்கிறது புரிஞ்சுங்களா? இந்த டீம் மட்டும் பார்த்தீங்கன்னா 6 மென்னுக்கு ஈக்குவலாக இருக்காங்க. அப்போ அது ஓவரால் 128லேருந்து இந்த டீமோடது ரிமூவ் பண்ணால் கிட்டத்தட்ட நியர்லி 6 மென்னுக்கு ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ ரிமைனிங்காக நமக்கு எவ்வளோ மென்னு தேவைப்படுதுன்னா 128 மென்னு வந்துட்டு 122 மென்னு வந்துட்டு இந்த டீம் கூட ஒர்க் பண்ணுவாங்க. புரிஞ்சு? இது ரொம்ப ஈஸி தான். நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணுறோன்னா தெளிவாக கொஸ்டின் மட்டும் பாருங்கள். அவங்க வந்துட்டு ஏன் நான் இதை வந்துட்டு சில்ட்ரனாவோ விமனாவோ நான் கன்வெர்ட் பண்ணேன்னா எனக்கு தெளிவாக கொஸ்டினை வந்துட்டு இந்த டீம் கூட எவ்வளோ மென்னு ஒர்க் பண்ணுறாங்கன்னு கேட்டிருக்கேன். அதுக்காக தான் நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்டார்டிங்கில் வந்துட்டு இருக்கிற மென்னை வச்சுட்டு எவ்வளோ மென்னு நான் கண்டுபிடிச்சி வச்சுறேன். அதுக்கப்புறம் 128 மென்னு இங்கே யாருமே இல்லைனா டேரெக்டாக 128 சொல்லிக்கலாம். இங்கே 6 womenம் 2 boys இருக்குங்க. அதனால் இந்த ரிலேஷன்லேருந்து அவங்க கண்டுபிடிச்சி 6 womenக்கு எவ்வளோ மென்னு 2 boysக்கு எவ்வளோ மென்னு சப்ஸ்டிட் பண்ணும்போது எனக்கு 6 men வருது. அப்போ அதை ரிமூவ் பண்ணோம்னா இந்த டீம் கூட எவ்வளோ மென் ஒர்க் பண்ணுவோன்னா 122 men ஒர்க் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் சம்மில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், சம் பார்த்தீங்கன்னா 2 men or 5 women or 7 boys can do a piece of work in 469 days. Then in how many days 7 men and 5 women and 2 boys continues the same workன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஆல்ரெடி இதில் 2 sums பார்த்தாச்சு. ஜஸ்ட்டு இது நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். சிம்பிள் லாஜிக்கு நான் சொன்ன அதே விஷயம் தான் மறுபடியும் சொல்கிறேன். செயின் ரூலில் வந்துட்டு சேம் கேட்டகரிக்கு மட்டும் தான் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். இதெல்லாமே டிஃப்ரெண்ட் கேட்டகரியாக இருக்கு இல்லைங்களா? இது நீங்கள் மென்னாகவும் கன்வெர்ட் பண்ணணும். ஒன்று கன்வெர்ட் பண்ணால் எல்லாமே மென்னாக மாற்றணும், இல்லை எல்லாமே விமனாக மாற்றணும், இல்லை எல்லாமே பாய்ஸாக மாற்றணும். அது உங்களோட கன்வீனியன்ட்டு.
நான் இப்போ ஏதாச்சும் ஒன்று மாற்றி நான் ஆன்சர் பண்ணுறேன் பாருங்கள். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், எனக்கு இதிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 குரூப்புமே தனித்தனியாக அந்த 469 டேஸில் முடிச்சு கொடுக்குறேன்னா அந்த 3 குரூப்போட அமௌண்ட் ஆஃப் ஒர்க் என்ன இருக்கும்? ஈக்குவலாக தானே இருக்கும். நான் இப்போ என்ன எடுக்கிறேன்னா 2 மென்னோட அமௌண்ட் ஆஃப் இருக்கும், 5 உமனோட அமௌண்ட் ஆஃப் இருக்கும், 7 பாய்ஸோட அமௌண்ட் ஆஃப் ஒர்க் என்ன இருக்கும்? ஈக்குவல் தானே. ஓகே, இப்போ எனக்கு என்ன ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், 7 men + 5 women + 2 boys இதுக்கு தான் ஆன்சர் பண்ணணும். ஆனால் இது எல்லாமே டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் இருக்குது. நான் இதெல்லாமே மென்னாக மாற்றலான்னு இருக்கேன் இப்போதைக்கு. நான் பார்க்கும்போது 7 men நான் அப்படியே வச்சுக்குவேன். 5 womenக்கு பாருங்கள், 5 womenக்கு என்ன சப்ஜெக்ட் பண்ணிக்கலாம்? 2 men சப்ஜெக்ட் பண்ணிக்கலாம். தென் 2 boysங்கும் போது எனக்கு என்ன கிடைக்குதுன்னா 7 boys = 2 men, the 1 boys = 2/7 men, then 2 boys = into 2 பண்ணும்போது 4/7 men, 4/7 men. ஓகே, எனக்கு எல்லாமே நான் மென்னை மாற்றிட்டேன். 7 men + 2 men 9 men + 4/7 men. இதை சால்வ் பண்ண 7 9s are 63 + 4 67/7 menக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும். புரிஞ்சுங்களா? நீங்கள் ஒரு விஷயம் சார் இந்த மென்னெல்லாம் ஃப்ராக்ஷனில் வருமா? இது ஆக்சுவலாக இது சம். ஓகேங்களா? அதை மட்டும் பார்த்தா போதும். எனக்கு நான் மென்னுக்கு தான் ஆன்சர் பண்ண போகிறேன். இப்போ நான் சூஸ் பண்ண இதில் சூஸ் பண்ணணும், மென்னில் தானே சூஸ் பண்ணணும். ஸ்டார்டிங்கில் எவ்வளோ மென் இருக்குன்னு பாருங்கள். ஓகே, M1 D1 M2 D2, M1 வந்துட்டு 2, D பார்த்தீங்கன்னா 469, M2 வந்துட்டு 67/7 into D. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த 67 வந்துட்டு ப்ரைம் நம்பரு, வேறு எதுவுமே டிவைட் ஆகாது. நீங்கள் கரெக்டாக கெஸ் பண்ணிங்கன்னா இது வந்துட்டு இதில் 7 times. 60 இருந்தால் 7 6 are 420, 7க்கு 7 7s are 49, 420 + 49 469. ஓகேங்களா? இப்போ இந்த 7 இந்த சைடு வரும்போது 49 into 2 98 days வரும். அவ்வளோதான். புரிஞ்சுங்களா? இது ஒன்றுமே கிடையாது. இந்த இடம் மட்டும் நீங்கள் யோசிச்சா போதும் சொல்லுவாங்க. ஆல்ரெடி இது எல்லாமே நான் மென்னாக மாற்ற போகிறேன்னா ஆல்ரெடி இது மென்னாக தான் இருக்குது, அதை அப்படியே விட்டுறேன். 5 உமனுக்கு ஈக்குவலாக 2 men இருக்குது, சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. அப்போ இதை மட்டும் எனக்கு நான் மாற்றிட்டு சால்வ் பண்ணி இங்கே சப்ஸ்டிட் பண்ணால் எனக்கு ஆன்சர் கிடச்சிடும். புரிஞ்சுங்களா? ஓகே, இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்துட்டு மென் ஆர் விமன் ஆர் சில்ட்ரன் இந்த மாதிரி கேட்டகரியில் சம் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்துட்டு இன்னும் முக்கியமான மென் அண்ட் விமன் அண்ட் சில்ட்ரன் அந்த அண்ட் கேட்டகரியில் வந்துட்டு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச்.